ராத்திரியே வந்துட்டியா? அப்ப எங்க தூங்குன? இங்கதான் தூங்குனேன். இங்க என்ன எங்க? ஸ்டோர் ரூம்ல. ஸ்டோர் ரூம்ல தூங்குனியா? நீ ஏன்பா ஸ்டோர் ரூம்ல தூங்குன? இல்ல ராத்திரி நீங்க வந்து என் ரூம்ல படுத்திருந்தீங்கல்ல, அதான் நான் ஸ்டோர் ரூம்ல போய் படுத்து தூங்குனேன். ஏய், அவளதானேப்பா நான் வெளியில போய் தூங்க சொன்னேன். நீ ஏன்பா போய் படுத்த? என்னம்மா நீங்க சொன்னீங்களா? ஆமா, நான் தான் சொன்னேன். என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துட்டு போய் அடி வாங்க வச்சவள கொஞ்சம் தாளாட்டு பாரு. அவ பண்ண எல்லா தப்பும் மன்னிக்கவே முடியாத தப்பு. அதனால அவளை ஒரு நாளும் நான் மன்னிக்க மாட்டேன். சிவா, நீ அவளும் புருஷன் முண்டாட்டியா வாழங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அன்னபூர்ணி சொன்னாங்கிறதுனாலதான் அவ கூட கண்ணிக்கா இருந்தாலும் ஒரு நாள் அன்னபூர்ணி அவளை கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளுவா. அதனால இருக்கிற வரைக்கும் அவ உன் கூட ரூம்ல படுக்க கூடாது. நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப தப்புமா. அவ பண்றது அன்னபூர்ணி பண்றதுலாம் உனக்கு தப்பா தெரியாது. நான் பண்றது மட்டும் தான் உனக்கு தப்பா தெரியும்ல. பரவாயில்லடா, நான் பண்றது தப்பாவே இருக்கட்டும். அந்த தப்பா தான் மறுபடியும் போய் வேலைய பாரு. டாக்டர் டாக்டர் வலிக்குது. இந்த மாதிரி சேட்டை எல்லாம் பண்ண காத திரியுது. பண்ண மாட்டேன். ஓ போய் விளக்கமா எடுத்துட்டு வா, நான் கூட்டி வரேன். ஓ இந்த பொட்டி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பேர்க்கிறேன். ஏ சிந்து இரு இரு இரு. இந்த ரூம் ரொம்ப நாளா பூட்டி இருந்ததுல, அந்த பெட்டிக்குள்ள ஏதாவது பூச்சி கீச்சி இருக்கும். நீ எடுக்காத, நான் எடுக்க. ஐயோ பாம்பா, பாம்பு பாம்பு. சிந்து பாம்பு பாம்பு பாம்பு. ஐயோ போயிடுச்சா சிந்து? பாம்பு போயிடுச்சா பாரு பாரு சிந்து. ஐயோ இல்ல டாக்டர், பாம்பு இன்னும் போகல. ஐயோ போடியா? இங்கே சுத்திட்டு இருக்கு. ஐயோ இங்கே சுத்திட்டு இருக்கா? இங்கே இருந்தா நம்மள கடிச்சிர போகுது. வா சிந்து வா, நம்ம இங்க இருந்து போயிடலாம். ஐயோ அசையாத, அசஞ்சா பாம்பு கடிச்சிரும். அப்படியே இரு. பாம்புலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் சொன்னேன். சும்மா சொன்னியா? உன்ன என்ன என்ன டாக்டர் பயங்கர பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு போனேன். பாம்புன்னு சொன்ன உடனே பாஞ்சி வந்து என் மேல விழுந்துட்டு, இதுதான் உன் வீரமா? அது நான் இந்த சிங்கத்திட்ட கூட சண்டை போட்டு ஜெயிச்சிருவேன். ஆனா எனக்கு இந்த பாம்பு நான் கொஞ்சம் பயம். பேச்சு நம்பிட்டேன். ஐயா கூட டாக்டர் இல்ல சும்மா. உண்மையாவே இந்த ரூம் ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ் டாக்டர். எனக்காக கஷ்டப்பட்டு இந்த ரூம் எல்லாம்